தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. தொடர்ச்சியா நான் சேனல் தொடங்கி ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. ஆனால் அந்த சிறிய நாட்கள்லேயே எனக்கு 3650 பேர் சந்தாதாரர்களாக இணைஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நல்லா தெரிவிக்கிறீங்க. நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறீங்க. பார்க்குறவங்களாம் தம்பி அதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பாங்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை சிறந்து ஆழமான கருத்துக்களாக சொல்கிறீங்க. அதுக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் கருத்துக்கள்லையும் தம்பி நாள்தோறும் ஒரு காணொலி போடுற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் மிக சிரமமாக இருக்குது, போட முடியல. ஏன்னா நான் பள்ளி படிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு காணொலியும் போடணும்னா 50 கிலோமீட்டருக்கு மேலே பயணிச்சு இங்கே வர வேண்டியது. இங்கே அவங்க நண்பர், அதனால அவங்க ஃப்ரீயாக இருக்கு, அந்த ஸ்டுடியோ ஃப்ரீயாக இருக்கிறனால தான் நம்ம பேச முடியும். அவங்க நம்மளுக்காக எடிட் பண்ணி தரணும். அவங்களுடைய வேலை பெருசு, எடிட்டிங் வேலை தான் ரொம்ப பெருசு. இதெல்லாம் தாண்டி பேசுறது ரொம்ப சிரமம். அது மட்டும் இல்லாமல் பள்ளி வேற போயிட்டு இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகும். அதனால் அதை கருத்தில் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி நான் காணொலி கூட பார்க்குறேன். அதனால் ஆதரவு தெரிவித்தவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க போகிறவர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது. ஆடு மாடு மாநாடு அப்படிங்கிறத ஐயா சீமான் அவர்கள் மதுரையில் போன ஜூலை 10ஆம் தேதி பெரிய விட்டமாக நடத்துனாங்க. ஊடகங்கள் அனைத்திலும் பேசப்படக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் இல்லை, உலகத்திற்கே என்னடா இது, மனுஷங்கிட்ட பேசியிருக்கோம், மிருகத்துக்கிட்ட கூட பேசியிருக்கோம். ஆனால் ஆடு மாடு கிட்ட ஒரு தலைவன் பேசுறானா நேரடியாவா, அதுவும் அது பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு பேசுறானா, என்னடா இது அப்படின்னு உலகமே பார்த்துருக்க ஐயா சீமான் அவர்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 200 ரூபாய் கூலி வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கத்தக்கூடிய சில பேர் ஆடு மாடு மாநாடு என்பது பிற்போக்குத்தனம், திராவிடத்தினால நாங்கள் 50 வருஷம் என்ன மக்களை படிக்க வச்சிருக்கோம், ஒரு 50 வருஷம் பின்கொண்டு போறாரு, இது அநியாயமா இருக்கு, அக்கிரமமா இருக்கு, இதெல்லாம் ஏன் பண்றாரு, இவர் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, இவர் பிஜேபியினுடைய கைக்கூலி, 2ஆம் வடிவம் பி டீம் அப்படின்ட்டு வாயில வர்றதெல்லாம் விதவிதமா வடவடையா சுட்ட செக்கனையும் சூடாக சுட்ட வடை அப்படின்னு சொல்லிட்டு எடாகுடமா உருட்டி தள்ளுறாங்க. ஏன் உருட்டுறாங்க, எதுக்கு உருட்டுறாங்க அப்படிங்கிறதுதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா விரிவா பார்க்கணும். நான் முன்ன சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு ஆடு மாடு கோழி, தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பண்ணை எல்லாம் அப்படின்லாம் சொன்னா எரியுது. ஏன்னா தர கூலி பண்ண விசுவாசம்லாம் பொறுக்க முடியல, தாங்க முடியல, வெம்பி வழி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாட்டினுடைய பால் உற்பத்தியை பூர்த்தி செய்யக்கூடியது ஆந்திரா கும்பலுடைய அடிவாரத்தையே அசைச்சி கதிகலங்க வச்சிருக்காரு சீமான் அவர்கள். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பால் உற்பத்தியை பூர்த்தி செய்யக்கூடியது, இறைச்சி உற்பத்தியை பூர்த்தி செய்யக்கூடியது ஆந்திரா. தமிழ்நாட்டினுடைய ஒரு நாள் பால் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.5 கோடி லிட்டர். இந்த 7.5 கோடி லிட்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படல. என்னப்பா 7.5 கோடி லிட்டர்ன்ற உற்பத்தி செய்யப்படல அப்படிங்கிற உண்மைதாங்க, உற்பத்தி செய்யப்படல. தமிழ்நாடு அரசினுடைய ஆவின் வெறும் 40 லட்சம் லிட்டர் பாலை தான் உற்பத்தி பண்றாங்க. மீதி அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள்லாம் ஒரு 2.5 கோடி லிட்டருக்கு பாலை உற்பத்தி பண்ணாலும் மிச்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி லிட்டர் பூர்த்தி செய்யுது ஆந்திராவிலேருந்து தான் நம்மளுக்கு தேவைப்படுற இறைச்சி, தேவைப்படுற பால் எல்லாமே வருது. தமிழ்நாட்டில் எருமாடே இல்லை, அதனுடைய எண்ணிக்கையும் சதவீதமும் கணிசமாக குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய ஏரி மாவட்டம் செங்கல்பட்டு அப்படின்னா, ஏரி மாவட்டத்திலே மாடு இல்லை அப்படிங்கிறாங்க, மேய்ச்சல் நிலத்துக்கு தடை அப்படிங்கிறாங்க. எப்போ இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு தடையை உடைக்கணுமோ அப்போ ஆடு மாடுகளுடைய பொருளாதாரம் தானாக வளரும். இந்த அறிவு, இந்த தெளிவு எதுவுமே இல்லாமல் ஏடாகூடமாக வளர்த்துட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம் ஒரு விசுவாசம் ஒரு அளவுக்கு இருக்கணும், சிந்திக்கணும் மூளை. ஆளுநே பெரியார் இருந்தீங்களா, பெரியார் என்ன சொன்னாரு, நான் சொன்னதே கேட்காத சிந்திச்சு பாரு அப்படின்னாருல. கொஞ்சமாவது சிந்திங்கப்பா, அவங்க 200 ரூபா கொடுக்குறாங்கன்ட்டு மூளையை பயன்படுத்தாமல் பேசிட்டு இருக்க, கொஞ்சமாவது சிந்திச்சு பாரு. இந்திய ஒன்றியத்திலே பால் உற்பத்தி தேவை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா தெரியல. ஆனால் பால் உற்பத்தியில ஆந்திரா 4வது இடத்துல இருக்கு. அப்போ எவ்வளோ தீவிரமா பால் உற்பத்தி பண்ணி எவ்வளோ தீவிரமா ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை கொண்டு வராங்க அப்படிங்கிறத கவனிச்சிக்கிங்க. இதுதான் நம்மளுடைய பொருளாதாரம். அடுத்து அவங்களுடைய நைனா பொருளாதாரம் 10 லட்சம் ஆடு மாடு இறைச்சி தேவைப்படுது. அதாவது 10 லட்சம், ஒரு நாளைக்கு 10 லட்சம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் 10 மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 கோடி விற்பனை ஆகுது. ஆடு மாடு இறைச்சிங்கிறது ஒரு நாளைக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு நாளைக்கு
100ல இருந்து 150 கோடிக்கு விற்பனை ஆகுது. இது பொருளாதாரமா? இந்த நைனா மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் 100 கோடி, மிஞ்சி போனா 100 கோடி 150 கோடிக்கு விற்கிது சாராயம். அதை நம்பிக்கிட்டு போய் நாடு நடத்திட்டு இருக்கேன். நீ பொருளாதாரமா இல்ல சீமான் பண்ணிட்டு இருக்காரு இது பொருளாதாரமா? இதை விட்டுட்டு அதை போய் பிடிச்சிட்டு இருக்க ஏன்பா? உங்களுக்கு கொட்டுது. இங்க தமிழ்நாட்டுல இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் அதிகம், பால் குடிக்கக்கூடியவங்க அதிகம். அதை விட்டுட்டு டாஸ்மாக் எத்தனை பேர் சரக்கு குடிக்கிறான்? அப்ப நீ சொல்லு. அப்ப யாரெல்லாம் சரக்கு குடிக்கிறாங்க? குழந்தைகள் பால் குடிக்கிறாங்க, என்னை போன்றவர்கள் பால் குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? இல்லை என்னை போன்றவர்கள் குழந்தைகள் போன்றவர்கள்லாம் சரக்கு குடிக்கிறாங்களா? இதை நம்பிட்டு திராவிட மாடல் அரசு நைனா மாடல் அரசு இயங்கிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மூளையை பயன்படுத்தி எந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசு நடத்துறாங்கிறது தமிழ்நாடு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப புரியுதா யாருடைய பொருளாதாரம் வளருதுன்ட்டு? நான் முன்ன சொன்னேன் இல்லையா, இவங்களுக்குலாம் அப்படியே எரிச்சல் கிளம்புதுன்ட்டு. இப்ப புரியுதா ஏன் எரிச்சல் கிளம்புதுன்னு சொல்லிட்டு? நான் முன்னாடியே சொன்னேன், சீமான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து பால் கம்பெனிகளுடைய அடிவாரத்தை அசைச்சு பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஏன்னா பால் பிற்போக்குத்தனம், ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குத்தனம்னா நீங்க டாஸ்மாக நம்பி நாடு நடத்துறீங்களே, நாட்டை ஆட்சி பண்ணீங்களா, அது பிற்போக்குத்தனம் இல்லையா? அது மூளை கெட்டதானம் இல்லையா? ஏதாவது ஒரு நாடு அதான் சீமான என்ன எடுத்தீங்களேன், உங்களை போயிட்டு டவுசர் போட்டுக்கிட்டு இல்லை கையில கட்டிட்டு போயிட்டு வீட்டை மேய்க்க சொன்னாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை உருவாக்குறோம், அதில் ஆடு மாடுகளை வைக்கிறோம், அதற்கான பொறியியலாளர்களை உருவாக்குறோம், கணினியாளர்களை உருவாக்குறோம், அதுக்கு மாடை பார்த்துக்கிறவங்களுக்கு மருத்துவர் தேவை, அதை மாடு பார்த்துக்கிறதுக்கு மேய்ப்பாளர்கள் தேவை. இவங்க எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அதை அரசு வேலையாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு நடத்தப்பட்டது மேய்ச்சல் நிலங்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக. இது எதுவுமே புரிஞ்சிக்காம பிற்போக்குத்தனம்னா அப்போ உங்களுக்கு ஏன் எரியுது? நீங்க எல்லாரும் ஆந்திரா கும்பல், நீங்க எல்லாரும் யாரு? அதனால உங்களுக்கு எரிச்சல் கிளம்புது. ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் வளருது, தமிழுடைய பொருளாதாரம் அழியுது. எப்போ ஒரு இனத்தினுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறோமோ, மொழியை அழிக்கிறோமோ, அன்னைக்கு அந்த இனத்தினுடைய கடையும் வரலாறும் நாடும் முடிஞ்சு போச்சு. நீ அதை தெளிவா பண்ணிட்டு இருக்கு. நீ பரந்தூர் விமான நிலையம் கட்டுறது எதுக்காக? ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிட்டில இருந்து நேரடியாக இங்க வந்து போலாம் அப்படிங்கிறதுக்காக. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறீங்களே, கடவுள்கிட்ட இருந்து மொழியை தவிர்த்துட்டா இங்க இனிமேலாம் போயிடும், மொழி அழிச்சுட்டா மக்கள் இருக்க மாட்டான். அப்ப கண்ணே காணுமே, என்ன எப்படி நீ கண்டுபிடிப்ப? சீமானவர்கள் என் முகம் செதஞ்சு போயிட்டா போனது எப்படா கண்டுபிடிப்ப? அதே மாதிரிதான் மொழி செதஞ்சுட்டா மக்கள் எப்படி வாழ்வாங்க? எல்லாம் என்ன சதிக்கு மூலமா அத்தனையும் சதிக்கிறீங்க. கோயிலுக்குள்ள தமிழ் இல்ல, தமிழிலும் நடக்கும் அப்படின்னு ஐயா PK சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. விதவிதமா சீன் போடுறீங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பாவா? நாங்க வளர்றதை தடுத்து விட்டு வேடிக்கை பாக்குறவரு எங்களுக்கு அப்பாவா? நைனா ஒரு நியாயம் வேணும் நைனா. என்ன நைனா நீ ஓவரா இது பண்றேன், நான் பார்த்து பண்ணேனா. இப்ப நம்ம நல்லா வளர்ந்துட்டோம்னா அவங்க கனவு நிறைவேறாது. என்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகண்டாந்திரா. இந்திய ஒன்றியம் ஐயா காமராஜர் அவர்களா மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்டது. உங்க சொத்து பிரிச்சு கொடுத்தாச்சு. உங்களுக்கு 2 மாநிலம் இருக்கு, ஆந்திரா ஒன்று இருக்கு, தெலுங்கானா ஒன்று இருக்கு. இதையும் தாண்டி மேலும் தமிழ்நாட்டில் உருவாக்கணும், அகண்ட ஆந்திராவா மாற்றணும். திருவண்ணாமலையில தமிழே இல்லையே, குடும்பம் சாமி இருக்கிற கருவறைக்குள்ள கூட தெலுங்கு போட்டு வச்சிருக்கேன், பேருந்து நிலையங்களில் தெலுங்கு போட்டு வச்சிருக்கீங்க, தமிழ் நாட்டுக்குன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இதையும் அகண்ட ஆந்திராவை மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவு. அதை நோக்கி தெளிவா சீரா செயல்பட்டு இருக்காங்க. நம்ம தான் விழிப்புணர்வு பெறணும், வேற யாரும் நம்மளுக்கு விழிப்புணர்வு பெற்று தர மாட்டாங்க. சீமானவர்கள் தன்னால் முடிஞ்ச பண்ணியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அவர் சொல்றது இந்த மாதிரி உங்களை மனை மாத்திரத்துக்கு இவங்களாம் பேசதான் செய்வாங்க. வாங்கின காசு விசுவாசம், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இதெல்லாம் மீறி நம்ம தமிழருடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு செயல்பட்டோம்னா, இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு வாயாலே வடை சுடுவாரு, வாயாலே வடை சுடுவார், அந்த பாட்டி தான் அப்படியே இந்தியாவிலே சிறந்த மாநிலம். நீ இதை செஞ்சு காட்டு, உலகத்திலே சிறந்த மாநிலம் சொல்லுவோம். நீங்க அனைவருக்கும் அனைத்தும் தானே. நான் கேட்கிறேன், இந்த தேவையை நீங்க நிறைவேற்றி வச்சுங்க. தமிழ்நாட்டினுடைய பால் சப்ளையை வளர்த்துருங்க. நீங்க அனைவருக்கும் அனைத்தும் திராவிடம், நான் சரி திராவிட மாடல் சரி அப்படிங்கிறேன். திராவிடம் சரின்னு சொல்ல முடியாது, திராவிட மாடல் சரி அப்படிங்கிறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களால செய்ய முடியாது, நீங்க செய்யவும் மாட்டீங்க. புரியுதுங்களா? இதை அப்படியேதான் வச்சுப்பீங்க. தமிழர்களான நாங்க விழிப்புணர்வு பெற்று நீங்க இருக்க இடத்துக்கு வந்தாதான் எங்களுக்கான பொருளாதாரம் வளரும், எங்க மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. எனவே தயவு செஞ்சு என்ன சொல்றேன்னா, தமிழர் அனைவரும் தமிழரா உணருங்க, தமிழருடைய பொருளாதாரத்தை வளங்க, தமிழ்நாட்டை வளர்த்து தனித்துவமான நாடா மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.